வணக்கம். எல்லாருக்குமே பொங்கல் வரிசை வரும். அவங்கவங்க பிறந்தவங்க வீட்டிலேருந்து அவங்க கூட பிறந்தவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. இது எனக்கு போன வருஷம் வச்ச பொங்கல் வரிசை. இதோட பணமும் சேர்த்து வச்சு தான் கொடுப்பாங்க. இதை ஏன் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த வருஷம் பாப்பாவுக்கு ஆனுவல் டே அதெல்லாம் இருந்ததால் கோன் வச்சு விட்டுருந்தேன். கோன் கொஞ்சம் மீந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு நானுமே ஒரு கையில் மட்டும் வச்சுக்கிட்டேன். அதிகமாக எனக்கு கோன் வைக்க பிடிக்காது. கோன் வைக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது அதிகமாக. அதனால் நான் நைட்டு வச்சுட்டு காலைல பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. காலையிலேயே அண்ணன் வரிசை வைக்க வராங்கன்னு சொல்லிவிட்டு மீன் மார்க்கெட் போயிட்டு கனவா மீன், இறால் மீன், நாட்டுக்கோழி, அப்புறம் ப்ராய்லர் கோழி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அண்ணன் வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்போதுமே எல்லா வருஷமுமே கரும்பு மஞ்சள் இருக்கும். அதோடு தான் எனக்கு வரிசையுமே வரும். நான் வரிசை வந்ததும் நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கலான்னு பிளேட்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்துகிட்டு வந்த நாட்டுக்கோழியை பிரியாணி செஞ்சுட்டேன். சீரக சம்பா போட்டு ஆனியன் ரைத்தா, இறால் 65, சிக்கன் 65, முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா தொக்கு அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். வடை, பாயாசம், சாதம், சாம்பார், ரசம், பொரியல், சக்கரை பொங்கல் அது எல்லாமே செஞ்சுருந்தோம். செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஏன்னா சாப்பிடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. சிக்கன் 65 முட்டை எல்லாமே செய்ய காலியாகிட்டே இருந்தது. இறால் 65 எல்லாமே. ஏன்னா அந்த வரிசை அண்ணன் வச்சு கொடுத்துட்டாங்க. நான் அதை சாமிக்கிட்டேயுமே வச்சு சூடை மட்டும் ஏற்றி விட்டுட்டு அண்ணன் வரிசை வச்சு கொடுத்த பணத்துலேயே நான் பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு கொலுசு எடுத்துக்கிட்டேன். நான் எடுக்கும்போது கிராம் 300 ரூபா. இந்த கொலுசு தான் இப்போ 1 மந்த்தாக போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வரிசை வைக்கிறதுக்காக கீழமாடி கிளம்பிட்டோம். பாட்டிக்கு வரிசை வைக்கிறதுக்காக. இப்போது கீழமாலிக்கு வந்துட்டோம். எப்படியும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும். பாட்டிக்கு வரிசை எல்லாமே எடுத்து வச்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க கையால் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு அவர் கையாலேயே அவங்க தாத்தா ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு விழுந்து கும்பிட்டுட்டு நான் தண்ணி கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாட்டிக்கிட்ட பேசி இருந்துட்டு கிளம்பிட்டோம். நான் ஏன் போன வருஷத்தோட பொங்கல் வரிசை வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இது இன்னைக்கு இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் இப்படி வந்திருக்கே உங்களுக்கு பொங்கல் வரிசைன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் இப்படி தான் எனக்கு வரிசை வருதுங்க. அதுக்காக தான் போட்டேன். தேங்க்யூ.